வணக்கம் உறவுகளே, இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். யாரும் தள்ளி விட்டுறாதீங்க. வீடியோவை முழுசாக பார்த்தா தான் விவசாயிகளோட கஷ்டமும் விவசாயிங்க படுற கஷ்டம் என்னன்னு தெரியும். தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் உறவுகளே. வணக்கம் உறவுகளே, இதுதான் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து குச்சி. இந்த தலையை பார்த்தீங்கன்னா மாட்டுக்கும் போட முடியாது. இதோட கிழங்க யாரும் சாப்பிடவும் முடியாது. எலி கூட இந்த கிழங்க திங்காதுங்க. ஆனால் ஒரு வருஷத்து பயிர் இன்ன வரைக்கும் இதுக்கு 4 களை வெட்டிக்கிறோம். திரும்ப களை வெட்டுறதுக்கு களை எடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல. இந்த 100 நாள் வேலையால் களை எடுக்க விவசாய வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. திரும்ப பாருங்கள், எல்லாம் பூரா மழை இல்லாமல் எவ்வளோ குச்சி காஞ்சி போச்சுன்ட்டு பாருங்கள். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே மழை இல்லை. தீபாவளி டைமில் ஒரு மழை பெஞ்சுது, அவ்வளோதாங்க. நீங்கள் நினைக்கலாம், எம்மன் பாடுறா எப்போ பார்த்தாலும் மழை இல்லைன்னு சொல்கிறான்ட்டு நினைக்கலாம். எங்கள் ஏரியாவில் சுத்தமாகவே மழை இல்லைங்க. ஒரு மேடு பகுதி, சுத்தமாகவே மழை இல்லை. ஒரே ஒரு மழை தீபாவளி எப்போ பெஞ்சுது. அந்த மழையை நம்பி எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க பூரா மக்காச்சோள விதை ஊன்னாங்க. இப்போ மழை இல்லாமல் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 4 நாளைக்கு மழை இல்லைன்னா பூராமே காஞ்சிட மாட்டேருது. எங்கள் ஏரியாவில் இருக்கிற விவசாயிகளோட நிலைமை இப்படி தாங்க இருக்குது. வானம் பார்த்த பூமி தான், மழையை நம்பி தான் இருக்கிறோம். ஆனால் மழை பெய்ய மாட்டேங்குது. இது ஒரு வருஷத்து பயிர். ஆனால் அந்த கிழங்கு எதுவுமே யாருமே சாப்பிட முடியாது. இது பார்த்திங்கன்னா வெள்ளைக்குச்சி, பழைய வகை நாட்டு வெள்ளைக்குச்சி. இது பார்த்திங்கன்னா எலியும் சாப்பிடும், மனுஷனும் சாப்பிட்லாம். இதுதாங்க நாட்டுக்குச்சி. இந்த ஒரே ஒரு குச்சி தான் இருக்குது. நாட்டு வகை குச்சியில் நாட்டு பர்மா இருந்துச்சு, அதுவும் அழிஞ்சு போச்சு. குங்கும ரோஸு அதுவும் போயிடுச்சு. இப்போ இந்த ஒரே ஒரு குச்சி தாங்க இருக்குது. பார்த்தீங்கன்னா இது கிழங்கு ஈல்டு வராது. சாப்பிட்றதுக்கு மட்டும் நாங்கள் வச்சுக்குவோம். இதை வந்து வேவிச்சியும் சாப்பிட்லாம், பச்சையாகவும் சாப்பிட்லாம், மாவு ஆட்டி தோசை சுட்டும் சாப்பிட்லாம், பணியாரம் சுட்டு சாப்பிட்லாம், சிப்ஸு போட்டு சாப்பிட்லாம். இது மட்டும்தாங்க திங்கலாம். இந்த ஒரே ஒரு குச்சி தாங்க இருக்குது. பூரா விடாமல் திங்கிறதுக்கு வேணுன்ட்டு வருஷம் ஒவ்வொரு பாத்திக்கு வச்சுக்கிட்டு வருவோம். அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியலைங்க. இதுக்கு இன்னும் வரைக்கும் ஒரு 20,000 செலவு பண்ணுறீங்க. ஒரு ஏக்கருக்கு இன்ன வரைக்கும் 20,000 செலவு பண்ணிருக்கிறோம். ஆனால் வந்து கிழங்கு பிடுங்கும் போது அந்த 20,000 வருமா வராதான்னு தெரியல. ஆனால் இன்னும் செலவு இன்னும் பிடுங்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் களை வெட்டி எடுத்தால் இன்னும் 10,000 ஆகும். 30,000 ஆயிருங்க. ஒரு ஏக்கருக்கு 30,000 செலவு ஆயிரும். ஆனால் பிடுங்கும் போது கிழங்கு என்ன ரேட்டுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியாது. இப்போயே வந்து மூட்டை 200 ரூபா 300 ஆனால் நாங்கள் பிடுங்கும் போது பாயிண்ட் போட்டு தான் வாங்குவாங்க. எல்லாருமே இந்த எங்கள் மாதிரி விவசாயிங்க வயிற்றுல தாங்க அடிக்கிறாங்க. இப்படியே போனால் விவசாயத்தோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியல. அது இல்லாத பாருங்கள், அஸ்வினி பூச்சி. இந்த பூச்சி பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா அந்த பாலை பூரா உறிஞ்சிடும். உள்ளார கிழங்கே இருக்காது. வெறும் வேறு மட்டும்தான். அங்கே பிடுங்கி பார்த்தா வெறும் வேறு மட்டும்தான் இருக்கும், கிழங்கே இருக்காது. இது வந்து மழை இல்லாததுனால தான் அந்த பூச்சி வருது. மழை பெஞ்சிக்கிட்டு இருந்திருந்துன்னா அந்த பூச்சியே வராதுங்க. தண்ணி இருந்து விட்டோம்னாலும் அந்த பூச்சி வராது. மழை பெய்யாததுனால தான் அந்த பூச்சி வந்துடுது. என்னங்க பண்ணுறது? விவசாயிகளோட நிலைமையே இப்படி தாங்க போகுது. எங்களை மாதிரி விவசாயிகளுக்கு என்றைக்கு தான் விடிவு காலம் பிறக்குமே தெரியல. வாங்க எங்கள் கிணத்தை பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க எங்கள் கிணறு. பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு ஒரு தரம் 1/2 மணி நேரம் ஓடும், அவ்வளோதான். இப்படியே போணுச்சுன்னா சித்திரை வைகாசில் எங்களுக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி இருக்காதுங்க. தண்ணியே விலை போட்டு தான் வாங்குற மாதிரி வரும். பாருங்கள், எடுத்து விட்டு 4 நாள் ஆகுது. இது 4 நாளைய தண்ணி. திரும்ப நாளைக்கு எடுத்து விட்டோம்னா ஒரு 1/2 மணி நேரம் ஓடும், அவ்வளோதாங்க. இவ்வளோ புல்லு இருக்குதுங்க. ஆனால் மருந்து அடிக்கலாம். இப்போ மருந்து அடித்தோம்னா புல்லும் சாவாது, குச்சி செடி செத்து போயிருங்க. மழை பெஞ்சு ஈரத்தில் மருந்து அடித்தோம்னா புல்லும் நறுவசாக செத்து போயிடும், குச்சி செடியும் நல்லா இருக்குங்க. அது இல்லாத மானியத்தில் தாங்க சொட்டு நீர் போட்டேன். இந்த வருஷம் தான் போட்டேன். இந்த சொட்டு நீருக்கே எங்களுக்கு தண்ணி பத்தலைங்க.